அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபெருமானின் அதிசூட்சுமமான தூள பஞ்சாட்சரத்தில் துவங்குகின்ற இந்த இரண்டு வரிகள் என்ன, எங்கிருந்து இதை நம்ம எடுக்கிறோம், எங்கிருந்து இதை பாடுறோம் அப்படின்னு நினச்சோம்னா, 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையாக விளங்கக்கூடிய திருவாசகம் எனும் சிகா நூலில் இருக்கக்கூடிய முதல் பதிகத்தில் இருக்கக்கூடிய முதல் 2 வரிகள் தான் இதை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 2 வரிகளே இவ்வளோ இனிக்குது அப்படின்னா பெரிய சான்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் முருகார் அப்படின்னு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த வாசகங்கள் நம்மளை கல்ல கூட கனியாக்கும்னு சொல்லி பல கவிஞர்கள் சான்றோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் பார்க்க போகும்போது 12 திருமுறையுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் தான். அந்த பொக்கிஷத்தின் அடிப்படையில் இந்த 12 திருமுறைகளையும் தொகுத்து நம்ம இப்போ திருவாசகம் முழுவதுமாகவும் நம்ம பயிற்சியை அளிக்க இருக்கிறோம். இந்த பயிற்சி நீங்கள் திருத்தலங்களில் போய் திருவாசகம் முற்றும் ஓதுதல் முழுவதுமாக பாடக்கூடிய அளவில் நம்ம உங்களுக்கு பயிற்சி அளித்து கொடுத்துட்றோம். இந்த பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளணும். முக்கியமாக இதில் என்ன சொல்ல வரணும்னா ஏன்னா யாருக்கு எதுவுமே தெரியாது நமக்கு முதல்ல அதை சொல்லிடுறேன் நான். முன்னுரை மாதிரி இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. திரு என்னக்கூடிய அடைமொழி பார்த்தீங்கன்னா திருவாசகத்துக்கு மட்டும் இல்லாமல் திருக்குறள், திருப்புகழ், இப்படி பல அரிய ஞான நூல்களுக்கு இந்த திரு என்னும் அடைமொழி இருக்குது. திருன்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கேட்டோம்னா, திரு என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம் புனிதர் என்று அர்த்தம். இந்த புனிதர் அப்படின்னாக்கா யாரை குறிக்கும்? நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் புனிதர் அப்படின்னாக்கா நம்ம யாரும் இல்லைன்றது நமக்கு தெரியும். புனிதனாக இருக்கக்கூடியது ஒரே ஒருத்தர் தான், அது இறைசக்தி. அந்த இறைசக்திக்கு பேர் தான் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் வைத்த பேர் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திருக்கு புனிதர் என்ற அர்த்தத்தை தமிழ் நம் மொழி நமக்கு அழகாக சொல்லுது. அந்த புனிதர் என்னக்கூடிய அந்த புனிதரை பற்றிய வாசகங்கள் தான் இந்த திருவாசகம் எனக்கூடிய 8ஆம் திருமுறை. என்ன திருவாசகத்தில் மட்டும்தான் புனிதரை பற்றி சொல்லியிருக்காருனாக்கா 12 திருமுறைகளையும் சொல்லியிருக்கு. ஆனால் திருவாசகத்தில் மட்டும்தான் திருவாசகத்தை பற்றி சிவபெருமானே ஒரு அந்தனர் கோலத்தில் தில்லை சிதம்பரம் எனும் சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுடைய திருத்தலத்தில் அவரே தன் கைப்பட எழுதின நூல் தான் இந்த திருவாசகம். இது ஒரு ஞான நூல். அப்படி புனிதரை பற்றி புனிதரே எழுதிய நூல் என்பதால் இது புனித நூல் என்பதில் எந்தவித ஐயமும் நமக்கு கிடையாது. அப்பேற்பட்ட இந்த திருவாசகத்தை முழுவதுமாக கற்றுத்தருகின்றோம். மற்றபடி இதை எக்ஸ்ட்ராவா, அதாவது அதிகப்படியாக தேவாரமும் அதுக்கு அடுத்தபடியாக 12 திருமுறை தொகுப்பும் உங்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறோம். இது மட்டும் இல்லாத விளக்க உரைகள், அது மட்டும் இல்லாது உங்களுக்கு தத்துவத்தின் அடிப்படையில் சைவ சித்தாந்தங்கள் என்னென்னலாம் இன்னும் சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த பயிற்சியில் அளிக்க உள்ளோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அந்த அலைபேசி எண் உங்களுக்கு கீழே இருக்கும். நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் சேரலாம்.